போல வந்தாள், புயலாக நின்றாள். ஆனாலும் என் மனதில் காதல் கொண்டாள். அறிஞர்களை வார்த்தை ஓகே எழுதி நோட் பண்ணி போல வந்தாள், புயலாக நின்றாள். அன்பு ஆறுயிரி அலசாவே இருக்கேன். கண்டி சரி இந்த குழப்பமாக இருக்குது. கண்ணி கண்மணி காதல் கொண்டாயா காதல் கொண்டேன் காதல் கொண்ட குழப்பம் இருக்குது. குழப்பமாகவே இருக்கேன். இதை அடிச்சு ஒரே குழப்பமாகவே இருக்குது. என்னன்னே தெரியல. சார் பஞ்சர் ஓகேப்பா ஒட்டியாச்சு சார். எவ்வளோ அனுப்புகிறோம்? 300 ரூபா சார். 300? ஆமாம் சார். எதுக்கு 300? 3 பஞ்சர் சார். 3 பஞ்சரா? ஆமாம் சார். 3 பஞ்சர்னாக்கா ஒரு பஞ்சருக்கு வண்டியை பிரித்து வீடு போய் பார்த்தாக்கா அது ஒரு பஞ்சருக்கு 100 ரூபாய். கூட 2 பஞ்சர் இருக்குனாக்கா அதுக்கு ஒரு அந்த ஸ்டிக்கர் வந்து 10 ரூபா ஒரு ஸ்டிக்கரு. அந்த 2 ஸ்டிக்கர் ஒட்டா 20 ரூபா. ஆட ஒரு 20 கிலோ கூட போட்டுக்கலாம். ஒரு 150 ரூபா. அப்புறம் 300 ரூபா. 3 ஓட்டம் இருந்தது சார். 3 ஓட்டம் இருந்து சரிப்பா. ஒரு பஞ்சருக்கும் அப்போ நான் சொல்கிற மாதிரி சரி இது வேலைக்கு ஆகும். சாகுபடி நேரம் அவர்கிட்ட போயிட்டு சார் சொன்னார் வண்டியில் இருக்க 3 பஞ்சரையும் பிரிச்சுருங்க. பிரிச்சுட்டு வண்டியை வீலில் கழட்டி ஒவ்வொன்றா ஒரு பஞ்சர் போட்டு வண்டி வீலில் லாக் பண்ணிவிட்டு மறுபடியும் கழட்டி மறுபடியும் பஞ்சர் ஓட்டி மறுபடியும் லாக் பண்ணிவிட்டு மறுபடியும் கழட்டி பஞ்சர் ஓட்டி மறுபடியும் லாக் பண்ணி வண்டியை கொடுங்க. அப்போ தான் 3 ரூபா கொடுன்னு சொன்னாலும் சொல்லுப்போம். அப்படியே சொல்லுப்போம். சரி சார். பகல் கொள்ளையெல்லாம் இருக்குது. வண்டியில் வந்து பைக்கு திடீர்னு பஞ்சர் ஆகுதுன்னா நேராக போய் மெக்கானிக்கிட்ட வருவோம். சார் பஞ்சர் ஆகிடுச்சு கொஞ்சம் போட்டுக்கணும்னு சொல்லுவோம். அவரும் போடுறாங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது கூட 1 2 பஞ்சர் இருந்துச்சுன்னா அது 10 ரூபா ஸ்டிக்கரோ 20 ரூபா ஸ்டிக்கர் ஓட்டுறாங்க. ஒரு பஞ்சருக்கு 100 ரூபா. இது எப்படி வண்டியை பிரித்து வீல் எடுத்து பஞ்சர் போட்டு மறுபடியும் லாக் பண்ணி கையில் கொடுத்தா 100 ரூபா. அப்போ கூட உனக்கு எந்த வேலையுமே 2 ஸ்டிக்கர் தானே ஓட்டுறேன். அப்போ அது 10 20 ரூபா. ஆனால் 25 ரூபாயே வச்சுக்கோ 50 ரூபா. அப்போ 150 ஆச்சு. அப்போ 300 ரூபா என்ன அர்த்தம்? அப்போ இது பகல் கொள்ளை. பைக்கு கொண்டு போய் ரிப்பேர் இருக்கிறவங்களாம் பாதுகாப்பாக நம்ம விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறோம். மெக்கானிக் ஏமாத்துறான்.